ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் டெப்ஸ் தமிழ். இன்னைக்கு நம்ம 2010ல் ரிலீஸ் ஆன ஷெல்டர் என்ற ஒரு அன்டவுட்டட் அட்டகாசமான மூவியை தாங்க பார்க்க போறோம். படத்துக்குள்ள ட்விஸ்ட் இல்லாம எனக்கு ட்விஸ்ட்டுக்குள்ள தான் படம் வேணும்னு அடம் பிடிக்கிறவங்களுக்கு இந்த படம் ஒரு வர பிரசாதம். இதுக்கு முன்னால படத்தை பார்க்காம இப்பதான் ஃப்ரெஷ்ஷா புதுசா பார்க்குறீங்கன்னு வைங்களேன், சீன் பை சீனு கூஸ் பம்ஸ் தான், அதுக்கு நான் கேரண்டி. ஸோ படத்தோட கதை என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு சைக்காட்ரிக் டாக்டர் கிட்ட வர ஒரு மென்டல் பேஷண்ட்டுக்குள்ள ஒளிஞ்சிருக்க படா படா மிஸ்ட்ரியை தேடி போக போக கதை நம்மளை எங்கெல்லாம் கூட்டிட்டு போகுது, அதுல எப்படியெல்லாம் ட்விஸ்ட் வச்சு மிரட்டி இருக்காங்கன்றது தான் ஹோல் ஸ்டோரியும். கிளைமேக்ஸ் வரைக்கும் வெறி தாங்க. இதுக்கு மேல பேசி படத்தோட சுவாரஸ்யத்தை கெடுக்காம ஸ்ட்ரெயிட்டா படத்துக்குள்ள போய் அந்த கூஸ் பம் ஃபீலிங்ஸ் அனுபவிப்போம் வாங்களேன். படத்தை ஓபன் பண்ணா எல்லாரும் அன்னியன் என்ற படம் பார்த்திருப்பீங்க. அதுல ஒரே ஆளுக்குள்ள அம்பி, அன்னியன், ரெமோன்னு 3 விதமான கேரக்டர் வரும்ல, அதுக்கு பேர் தானே மல்டிபிள் பர்சனாலிட்டி டிசார்டர். அந்த வியாதியை மையமா வச்சு அப்படிப்பட்ட ஒரு விஷயமே மித்து. பல கிரிமினல்ஸ் அவங்க பண்ண குற்றத்துல இருந்து தப்பிக்க எனக்கு எதுவுமே தெரியாதுங்க, எனக்குள்ள இருக்க வேற ஒரு கேரக்டர் தான் இந்த தப்பு பண்ணுச்சுன்னு சொல்லி தப்பிக்கிறதுக்காகவே அந்த வார்த்தையை, அந்த வியாதியை யூஸ் பண்றானுங்க அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ராங்கா நம்பக்கூடிய ஒரு லேடி சைக்காட்ரிக் டாக்டர். அவங்க தாங்க படத்தோட ஹீரோயின். இப்ப கூட நல்லா வெளியே பார்த்தா மகாத்மா, உள்ள பார்த்தா அழுக்கு ஆத்மாவா இருக்க மாதிரியான ஒருத்தவன் 12 வயசு பொண்ணுங்க. அந்த பொண்ணை கடத்தி ரொம்ப கேவலமா நடந்துகிட்டு கடைசியில அந்த பொண்ணை கொன்னே போட்டான். நீ தானடா அந்த தப்பு பண்ணன்னு அரெஸ்ட் பண்ணும்போது, இல்ல எனக்கு மல்டிபிள் பர்சனாலிட்டி டிசார்டர் இருக்கு, சோ எனக்குள்ள இருக்க கேரக்டர் எனக்கே தெரியாம வெளியே வந்துதான் இது பண்ணிடுச்சுன்னு அநியாயத்துக்கு நடிச்சிருக்கான். அதை கவர்மெண்ட் அபிஷியல்ஸும் நம்பிட்டாங்க. இப்ப ஹீரோயின் வந்திருக்கிறதே அந்த முகத்திரையை கிழிக்க தான். அக்யூஸ்ட ரொம்ப நாளா வச்சு ரிசர்ச் பண்ணதுல நீங்களே பாருங்க, நான் அவனை இத்தனை நாள் வச்சு ரிசர்ச் பண்ண வரைக்கும் அவன் சொல்ற மாதிரியான எந்தவித புது கேரக்டரும் அவனுக்குள்ள இருந்து வெளியே வரவே இல்லை. அப்படி ஒரு கேரக்டர் வெளியே வரதா அவன் தான் பாவலா காட்டுறான். இந்த நடிப்பை நம்பி இவனுக்கு எந்த விதமான தண்டனையும் கொடுக்காம விட்டீங்க, அடுத்த அல்லு சில்லெல்லாம் இந்த ஸ்டைல ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிடும் அப்படின்னு ஹீரோயின் அவர் ரிப்போர்ட் பேப்பர் எல்லாம் சப்மிட் பண்ணதும், ஹீரோயினும் சாதாரண ஆள் இல்லைங்க, பெரிய சைக்காட்ரிக் டாக்டர். அவர் ரிப்போர்ட்டுக்குன்னு ஒரு வேல்யூ இருக்கு. சோ ஹீரோயின் சொன்னா சரியாதான் இருக்கும்னு அன்னைக்கு நைட்டே ஹீரோயின் எந்த அக்யூஸ்ட பத்தி பேசிட்டு இருந்தாலோ அவனுக்கு ஜெயிலுக்குள்ளேயே ஊசியை போட்டு மரண தண்டனை கொடுத்துட்டாங்க. அப்பா இப்பதான்டா நெஞ்சமெல்லாம் லைட்டா இருக்கு அப்படின்னு இதை பார்த்து நம்மளே ஈஸியா ஃபீல் பண்ண. ஹீரோயினுக்கு ஒரு ஃபேமிலி இருக்கு, ஒரு அப்பா, ஒரு தம்பி, ஒரு குட்டி பொண்ணு. ஹீரோயினோட ஹஸ்பண்ட் 3 வருஷத்துக்கு முன்னால இறந்துட்டாரு, யாரோ அவரை கொன்னுட்டாங்க. ஹீரோயின் சொந்த ஊர்ல இருந்து ரிசர்ச்சுக்காக இந்த ஊருக்கு வந்திருக்கா. சோ சொந்த ஊர்ல தம்பி கிட்ட விட்டு வந்த பொண்ணு என்ன பண்றான்னு தம்பிக்கு கால் பண்ணி ஜாலியா பேச்ச போட்ட ஹீரோயின் ஊருக்கு கிளம்புவோன்னு ஃபிளைட்டை பிடிக்க வரப்போ ஹீரோயினோட அப்பா கால் பண்ணி, என்னம்மா போன வேலைலாம் நல்லபடியா முடிஞ்சுதா, உனக்காக இங்க நான் ஒரு வகையான விருந்து ரெடி பண்ணி வச்சிருக்கேன், என்கிட்ட டேவிட்ன்ற ஒரு பேஷண்ட் வந்திருக்கான், நீ அவனை பார்த்தே ஆகணும், ஊருக்கு வந்ததும் எனக்கு கால் பண்ண, நான் அவன்கிட்ட உன்னை கூட்டிட்டு போறேன் அப்படின்னு ஹீரோயின் அப்பா பேரை நம்ம அங்கிள்னு வச்சுப்போம். அவர் சொல்ல, வண்டியாப்பா மாசம் மாசம் என்ன சோதிக்கிறதுக்குனே யாரையாச்சும் ஒரு ஆளை கூட்டின்னு வந்துருவல்ல, யார் இந்த டேவிட், அவன் பிரச்சனை என்ன அப்படின்னு ஹீரோயின் போன்ல எவ்வளவோ கேட்டும் சொல்லல. நீ நேரா வாயேன் பார்த்துப்போம் இப்படின்னு டாபிக்க முடிச்சு ஹீரோயின் ஊருக்கு வந்ததும், பொதுவாவே அங்கிள் ஒரு சிக்கலான கேஸ் இருக்க பேஷண்ட்டை தான் ஹீரோயின்ட்ட காட்டுவாரு, ஹீரோயினோட திறமையை செக் பண்ண. ஆனா இப்ப டேவிட்ன்ற ஒரு ஆளை பத்தி சொன்னாரு இல்ல, அவன் அங்கிள் கிட்ட வந்தே 2 நாள் தாங்க ஆகுது. 2 நாள்ல அப்பா அவங்கிட்ட என்னத்தை பார்த்துருப்பாருன்னு நம்மளை கூட்டிட்டு வந்திருக்காரு. ரைட், நம்மளே நேரா போய் தெரிஞ்சுப்போமே அப்படின்னு ஹீரோயின் அங்கிளோட ஆபீஸ்ல ஒரு ரூமுக்குள்ள உட்கார டேவிட்ன்றவனை வீல் சேர்ல உட்கார வச்சு தள்ளிட்டு வந்து ஹீரோயின் முன்னால விடுறாங்க. ஆளு செம்ம பொலைட்டா பேசுறான். உன் பேர் என்னப்பா? டேவிட். உன் வீட்டுல மொத்தம் எத்தனை ஜன்னல் இருக்கும்? 10 ஜன்னல் இருக்கும். 11ஆவதா கதவுல ஸ்டார் ஜன்னல் ஒன்று வச்சிருப்பாங்க, ஆனா அதை திறக்க முடியாது. சரி, இப்ப நான் உன்கிட்ட சில போட்டோஸ் எல்லாம் காட்டுறேன், அதை பார்த்து உனக்கு என்ன தோணுதோ அதை அப்படியே என்கிட்ட சொல்லணும், சரியா அப்படின்னு ஹீரோயின் சில பல போட்டோஸை காட்டினதும், முதல் போட்டோல 2 குழந்தைங்க விளையாடுற மாதிரி இருக்குன்றான், 2வது போட்டோல யானைக்குட்டி தெரியுதுன்றான், 3வது 4வது போட்டோல இருக்கிறது நம்பர்ஸ், வெளிப்படையா அந்த நம்பர் தெரியாம ஓரளவுக்கு மட்டும் தெரியுற மாதிரி அதை டிசைன் பண்ணி வச்சிருக்காங்க. இருந்தும் டேவிட் அதை பார்த்துட்டு 2 போட்டோல இருக்க நம்பரையும் கரெக்டா சொல்ல. ஹீரோயினை பொறுத்த வரைக்கும் இத்தனை கேள்வி கேட்டால அதுக்கும் அவன் கரெக்டா பதில் சொன்னால, அவனுக்கு எந்த பிரச்சனையுமே இருக்க மாதிரியே தெரியல. அப்புறம் எதுக்கு அப்பா நம்மளை கூட்டின்னு வந்து இவங்கிட்ட கோத்து விட்டாரு? இதை ஹீரோயின் வெளியே வந்து அங்கிள் கிட்டே கேக்குறா. இருமா இரு, இதுக்கப்புறம் தானே இருக்கு மெயின் பிக்சரே அப்படின்னு அங்கிள் ரூமுக்குள்ள இருக்க டேவிடுக்கு பக்கத்துல ஒரு டெலிபோன் இருக்கு, அதுக்கு கால் பண்ண டேவிட் போன் எடுக்கிறான். கண்ணாடி வழியா உள்ள அவன் என்ன பண்றான்றத வெளியே ஹீரோயின் அங்கிள் 2 பேருமே பார்த்துட்டு இருக்காங்க. சோ டேவிட் போன் எடுத்ததும், எப்பா டேவிட், நான் ஆடம் கிட்ட பேசணும், சேத்தா அவங்க கிட்ட போனை கொடுக்குறியான்னு அங்கிள் கேட்க, ஆடம்மா டாக்டர், இங்க நான் மட்டும் தான் டாக்டர் இருக்கேன், வேற யாரும் இல்லையேன்னு டேவிட் சொன்னா, அட குடுப்பா நான் அவங்கிட்ட பேசியே ஆகணும் அப்படின்னு அங்கிள் சொன்ன அடுத்த செகண்ட் நடக்கிற ட்விஸ்ட பாருங்க. திடீர்னு ரூமுக்குள்ள இருக்க டேவிட் பேய் வந்த மாதிரி கடகட 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 கடகடன்னு ஆடுறான். உட்காந்த இடத்துல இருந்தே என்னென்னமோ பண்றான். இதை வெளியே இருந்து பார்த்த ஹீரோயினுக்கோ ஷாக்கு. அதெல்லாம் பண்ணிட்டு திரும்ப நிதானத்துக்கு வந்ததும் போன்ல, சொல்லுங்க டாக்டர், நான் ஆடம் தான் பேசுறேன், என்ன மேட்டர்ன்னு கேட்டு அல்ல கிளப்ப, ஒன்னும் இல்லப்பா, என் பொண்ணு
அவன்கிட்ட பேசணுமா, உள்ள வந்து 2-3 கேள்வி கேப்பா, அதுக்கு மட்டும் பதில் சொல்ல அப்படின்னு அங்கிள் இப்ப தெரியுதாமா ஏன் உன்னை கூப்பிட்டேன்னு, போய் இவங்கிட்டயும் பேசிட்டு வான்னு ஹீரோயினை உள்ள அனுப்புனதும், இதுக்கு முன்னால ஹீரோயின் பேசின டேவிட்ன்ற கேரக்டர் எவ்வளவு பொலைட்டா இருந்தான், இப்ப அதே உடம்புக்குள்ள இருந்து வெளியே வந்திருக்க ஆடம்ன்றவனும் நல்லா குதிக்கிற குப்பை தொட்டி மாதிரி புழுங்குறான், கையாட்டுறான், ஒரு மாதிரி சுறுசுறுப்பா ஆட்டிடியூடோடவே பேசுறான். வந்த ஹீரோயின் அவ கூட என்ன கேள்வி கேட்கலங்க. அவளுக்கு முன்னாலேயே ஆடம், நீங்க தான் டாக்டரோட பொண்ணா, நான் கேள்விப்பட்டேன் 3 வருஷத்துக்கு முன்னால உங்க புருஷனை யாரோ கொன்னுட்டாங்களாமே, எதுக்காக கொண்டானுங்க, என்ன கதைன்னு ஹீரோயினை நோண்ட, அது ஒரு வெட்டி முண்டோம் வீணா போன தண்டம்பா, கொலை பண்ணணும்னு தோணி இருக்கு பண்ணிட்டான், என் கதெல்லாம் தெரிஞ்சு போச்சுல்ல. இப்ப நான் உன்கிட்ட சில கேள்வி கேட்கட்டுமா? உன் பேர் என்ன? ஆடம். உனக்கு டேவிட்ன்ற யாரையாச்சும் தெரியும்? டேவிடா? அது யாரு? உன் வீட்டுல எத்தனை ஜன்னல் இருக்கும்? 1 இருக்கும். கதவுல ஸ்கொயர் ஷேப்ல இன்னொன்னு இருக்கும். ஆக மொத்தம் 2. சரி, நான் சில போட்டோஸ் எல்லாம் காட்டுறேன், அதை பார்த்து உனக்கு என்ன தோணுதோ அதை என்கிட்ட சொல்லுன்னு ஹீரோயின் போட்டோவை காட்டுறதுக்குள்ள, நாய் நரி பூனை யானை அதானே, வேற வேற அப்படின்னு போன தடவை ஹீரோயின் டேவிட் கிட்ட ஓரளவுக்கு நம்பர் தெரியற மாதிரி டிசைன் பண்ண 2 போட்டோவை காட்டினான்ல, அதே போட்டோவை ஆடம் கிட்டையும் காட்டுறா. அவன் அந்த போட்டோல எந்த நம்பருமே தெரியலன்றாங்க. இதுக்கப்புறம் ஒரு போட்டோல நம்பரே இல்ல, வெறும் டிசைன் மட்டும்தான் இருக்கு. அதை காட்டுனா அதுல 7ஆம் நம்பர் இருக்குன்றான். ஆக்சுவலா அதுல 7ஆம் நம்பர் இருக்கு, ஆனா ரெட் கலர் லென்ஸால பார்த்தா மட்டும்தான் அந்த நம்பர் தெரியும். சோ நார்மலா பார்த்தா தெரியக்கூடிய நம்பர் இவனுக்கு தெரியல, லென்ஸால பார்த்தா மட்டுமே தெரியக்கூடிய நம்பர் தெரியுது. அது எப்படின்னு யோசிச்சுக்கிட்டே ஹீரோயின் அவன் கண்ணை உத்து பார்த்தா, கண்ணுல ரெட் கலர் லென்ஸ் போட்ட மாதிரி கண்ணோட கலரே சேஞ்ச் ஆயிருக்குங்க. லாஜிக்கா யோசிங்களேன், வந்ததுல இருந்து அவன் இவங்க கண்ணு முன்னால தானே இருக்கான். டேவிட் கிட்ட பேசும்போது அவன் கண்ணுல இந்த மாதிரி கலர் சேஞ்சஸே இல்ல, அப்புறம் எப்படி ஆடம் கேரக்டர் வெளியே வந்ததும் கண்ணோட கலர்லாம் சேஞ்ச் ஆயிருக்கும்? இதோட அவன் கலர் பிளைண்டா இருக்கிறதுனால மட்டும்தான் வெளிப்படையா தெரியக்கூடிய நம்பர் அவனுக்கு தெரியல. யாரா அந்த வெத்து வேட்டு வித்தக்காரன், இவனை பத்தி புரிஞ்சுக்கவே முடியலையேன்னு ஹீரோயினுக்கே கன்ஃபியூஸ் ஆயிடுது. அப்போன்னு பார்த்து டேபிள்ல இருக்க ஃபைல்ஸ் எல்லாம் தவறி கீழே விழ, அதை ஹீரோயின் எடுக்கிறப்போ தாங்க நச்சுன்னு ஒரு ட்விஸ்ட். ஹீரோயின் டேவிட் கிட்ட பேசுறப்போ அவன் வீல் சேர்லயே உட்காந்துருந்தான்ல, பிறவில இருந்தே அவனுக்கு அந்த ஃபால்ட் இல்ல, கொஞ்ச நாளைக்கு முன்னால நடந்த ஆக்சிடென்ட்னால தான் அவன் வீல் சேர்லயே உட்கார்ற மாதிரி இருந்திருக்கும். மெடிக்கல் ரெக்கார்டு படி அந்த உடம்பால எழுந்து நிக்கவே முடியாதுங்க. பட் இப்போ ஆடம் கேரக்டர் வீல் சேரை விட்டு எழுந்து நிக்கிறான். ஆஹா அச்சடா, இதை வச்சு பார்த்தா ஒண்ணு கன்ஃபார்ம், இப்போ நம்ம பேசிட்டு இருக்க ஆடம் தான் இந்த உடம்போட உண்மையான கேரக்டர். டேவிட்ன்ற ஒருத்தவன் அவனுக்குள்ள இருக்கிறதா அவன் சும்மா ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்றான் அப்படின்னு ஹீரோயின் முடிவெடுத்து அங்கிள் கிட்ட சொன்னாலும், ஏமா ஆரம்பத்திலேயே முடிவுக்கு வந்துடுற, நான் ஆடமோட கேஸ் ஃபைல் எல்லாம் உனக்கு அனுப்புறேன், நீ அதெல்லாம் படி பாரு, அப்புறம் நம்ம முடிவு எடுத்துப்போம். இப்ப வா, நானே பேத்தியை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, உன் பொண்ணு கிட்ட போவோம் அப்படின்னு ஹீரோயினும் அங்கிளும் தம்பியோட வீட்டுக்கு போய் பொண்ணை கூட்டிக்கிட்டு உங்க வீட்டுக்கு வந்துடுறாங்க. நைட்டு ஹீரோயினுக்கு தூக்கமே வரல. சோ ஆடமோட கேஸ் ஃபைல்ல அவனுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கறப்போ எடுத்த வீடியோ ரெக்கார்டு ஒன்று இருக்கு, அதை போட்டு பாக்குறா. அங்கதான் அங்கிள் ஆடம் கிட்ட பேசுறப்போ 3 வருஷத்துக்கு முன்னால என் மருமகனை எவனோ ஒருத்தவன் கொன்னுட்டான்பா அப்படின்ற கதையெல்லாம் சொல்லியிருக்காரு. பேச்சுவார்த்தைக்கு நடுவுல எப்படி போன தடவை போன் மூலியமா நான் இன்னொரு கேரக்டர்கிட்ட பேசணும்னு இப்போ இருக்க கேரக்டர்கிட்ட சொன்னதும் உடம்புக்குள்ள இருக்க அந்த கேரக்டர் வெளியே வந்துச்சு. அதே மாதிரி வீடியோல ஆடம்க்கு கால் பண்ணி நான் டேவிட்ட பேசணும்னதும் சாமி ஆடுற மாதிரி உடம்ப ஆட்டி கழுத்தை பின் பக்கமா வளைச்சதும் டேவிட் வெளியே வரான். இந்த ப்ராசஸ் நடக்கும்போது ஹீரோயின் அந்த ஆளோட மூஞ்ச ஜூம் பண்ணி பாக்குறா. ஆடமோட கண்ணுல ரெட் கலர் லென்ஸ் போட்ட மாதிரி தானே இருந்துச்சு, கேரக்டர் மாறும்போது தானா அந்த கலர் மறையுதுங்க. போக போக ஹீரோயினுக்கு ஒன்னும் புரியல, சொல்ல தெரியல. சோ மறுநாளே ஆடம் ஒன்னும் டைரக்டாலாம் அங்கிள்கிட்ட ட்ரீட்மெண்ட்டுக்கு வரல. ஸ்டார்டிங்ல ரோட்டோரமா அவன் எங்கேயோ கவுந்து கண்டிருக்கான். எல்லாரும் போய் அவங்ககிட்ட என்ன ஏதுன்னு கேட்கும்போது, என்னோட பேரு டேவிட், என்னால ஏஞ்சி நடக்க முடியாது, நான் வீல் சேர்லயே தான் சுத்துவேன் அப்படின்னு சொன்னதுனால ஹாஸ்பிட்டல் கொண்டு வந்திருக்காங்க. ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கப்போ திடுதுப்புன்னு உள்ள இருக்க ஆடம் கேரக்டர் வெளியே வந்து நடக்கவே முடியாதுன்னு சொன்னவன் ஏஞ்சி நடக்க ஆரம்பிச்சிருக்கான். எல்லாருக்கும் ஆச்சரியமாய் போச்சா. பிளஸ் வெளியே வந்த ஆடம், நான் எப்படி ஹாஸ்பிட்டல் வந்தேன், எனக்கு நானா இங்க வந்த மாதிரியோ இல்ல யாரோ என்ன கூட்டிட்டு வந்த மாதிரியோ ஞாபகமே இல்லையே, நான் எப்படி இங்க வந்தேன்னு பதட்ட ஆரம்பிச்சிருக்கான். அதுக்கப்புறம் தாங்க இங்க இருக்க ஒரு டாக்டர், இவர் அங்கிளுக்கு நல்லா தெரிஞ்சவர், ஹீரோயின் கூடவும் பழக்கம், எப்பவும் ஹீரோயினை கிட்டி கிட்டின்ற ஒரு செல்ல பேரோட தான் கூப்பிடுவாரு. உன் அப்பன் தான் விசித்திரமான கேஸ் எல்லாம் ரொம்ப லைக் பண்ணுவானேமா, அதான் உன் அப்பா கிட்ட அனுப்பிச்சு வச்சேன்னு டாக்டர் ஆடமை பத்தி சொல்லிட்டு, உன் பொண்ணு நல்லா இருக்காளாமா, பார்க்கவே முடியல அப்படின்னு ஹீரோயின் ஃபேமிலியை பத்தி குசலம் விசாரிச்சதும், நல்லா இருக்கா, டெய்லியும் ஸ்கூலுக்கு போறா, நீங்க ஒரு நாள் அவ ஸ்கூலுக்கு வாங்க, நீங்களே அவ சுட்டித்தனத்தை பாப்பீங்க, ரெண்டாவது எனக்கு உங்கள்கிட்ட இருக்க ஆடமோட கேஸ் ஃபைல் அனுப்பி விட்டீங்கன்னா நல்லா இருக்கும், நான் அதுக்குள்ள ஹாஸ்பிட்டல்ல வேற ஒரு ஆளை பார்க்கணும், போய் பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு ஹீரோயின் இங்க இருந்து கிளம்பி போனதும் பேசிட்டு இருந்தாருல்ல டாக்டர், அவரோட முதுக காட்டினா பேக்ல சொரிசிறங்க வந்த மாதிரி தழும்பா இருக்கு. டாக்டர் அதை போட்டு சொரிஞ்சிட்டு இருக்காரு. அடுத்து என்ன ஆக போகுதோன்ற மர்மத்தோட அந்த பக்கம் ஹீரோயின் முதுகெலும்பு உடஞ்சு நடக்கவே முடியாத ஒருத்தவன் ஏஞ்சி நடக்கிறான்னா அதுக்கு காரணம் என்னன்னு அவன் எக்ஸ்ரே பார்த்தா தானே தெரியும். ஆடம் இந்த ஹாஸ்பிட்டல்ல இருக்கும்போது அவனுக்கு எக்ஸ்ரே எல்லாம் எடுத்திருக்காங்க. அதை வாங்கி பாக்குறப்போ அடுத்த ட்விஸ்ட்டுங்க, அந்த உடம்பு டேவிட்டா இருக்கும்போது எடுத்த எக்ஸ்ரேலயோ முதுகெலும்பு உடஞ்ச மாதிரி இருக்கு. பட் ஆடமா மாறினதுக்கு அப்புறம் எடுத்த எக்ஸ்ரேல எந்த விதமான டேமேஜும் இல்ல, முதுகெலும்பு நல்லா இருக்கு. இது எப்படிங்க பாசிபிள்? கண்ணு முன்னால இப்படி ஒரு சம்பவம் நடந்தும் ஹீரோயினால ஏத்துக்கவே முடியல. அவன் ஏதோ ஒரு மேஜிக் பண்றான்டா.
ஆடம் டேவிட்ன்ற ஒருத்தவன் அவனுக்குள்ள இருக்கிறதா நம்ம கிட்ட நடிக்கிறான். எதுக்காகன்னு கண்டுபிடிச்சே ஆகணும். இனிமேல் இவங்கிட்டயே விசாரிச்சுட்டு இருந்தா வேலைக்கு ஆகாது. டேவிட் நம்ம கிட்ட பேசும்போது அவன் எந்த ஸ்கூல்ல படிச்சேன்னு சொன்னான்ல, அங்க போய் டேவிடோட பேக்ரவுண்ட நோண்டுவோன்னு அவன் படிச்ச ஸ்கூலுக்கு வந்து அவன் எந்த வருஷம் படிச்சதா சொன்னானோ அந்த இயரோட ஸ்டூடெண்ட் புக்கை புரட்டி பார்த்தா அதுல டேவிட்ன்ற பேர் இருக்கு. ஆனாங்க டேவிடோட போட்டோ இப்ப இருக்க ஆளோட உருவமே இல்ல, அது வேற ஏதோ ஒரு பையன். இந்த ட்விஸ்ட் வேறையாடா அப்படின்னு ஹீரோயின் உறைஞ்சு போக, இந்த பக்கம் ஹாஸ்பிடல்ல தூங்கிட்டு இருக்கான்ல ஆடம், நட்ட நடு ராத்திரியில கருப்பு கலர்ல ஏதோ ஒரு உருவம் அவன் மேல பாஸ் ஆகுது. உடனே தூக்கத்திலேயே சாமி ஆடுற மாதிரி கிடுகிடுன்னு ஆனவன் டக்குன்னு வேற ஒரு கேரக்டர் மாதிரி ஏஞ்சி உக்காடுறான். அந்த அமானுஷத்தை காட்டிட்டு இங்க ஹீரோயின்ட்ட வந்தா. காலையில ஹீரோயின் டாக்டர்கிட்ட சொல்லிட்டு தானே வந்தா, ஆடமோட கேஸ் ஃபைல்லாம் எனக்கு ஃபேக்ஸ் அனுப்புங்கன்னு. இன்னும் வந்த பாடு இல்ல. சோ எங்கயா ஃபைல்னு டாக்டருக்கு போன போட்ட ஹீரோயின் அதை கேட்கும் போது, அடடா மறந்துட்டோமா, நாளைக்கு காலையில முதல் வேலையை உனக்கு அனுப்பிச்சு விட்டுறேன் அப்படின்னு பேசிக்கிட்டே டாக்டர் செம்மையா இருமுறாருங்க. அதோட காலையில அவரோட முதுகுல சொரிசரங்கள்லாம் இருந்துச்சுல்ல, அது இன்னும் நிறைய டெவலப் ஆகி ஆளு கருப்பு கலர்ல மண்ணு மாதிரி வாந்தி எடுத்துட்டு இருக்காரு. இதையும் அரைகுறையா காட்டி முடிக்க நெக்ஸ்ட் டே டேவிட் எந்த ஸ்கூல்ல படிச்சானோ அங்கேயே அவன் வீட்டு அட்ரஸ் வாங்கிட்டு ஹீரோயின் அவன் ஊருக்கு போறா. ஊரே வெறிச்சோடி போய் கிடக்கு. அங்க மக்கள் வாழாத இடிஞ்ச வீடுகள்ல நிறைய சிம்பிள்ஸ் எல்லாம் கிறுக்கி வச்சிருக்காங்க. அவன் வீட்டுக்கு வழி சொல்ல ஆள் இல்லையேன்னு தேடும் போது பக்கத்துல ஒருத்தவன் கையில பாம்பு ஒண்ணு வச்சுக்கிட்டு அதோட விஷத்தை எடுத்துட்டு இருக்காங்க. ஏங்க டேவிடோட வீடு எங்க இருக்குன்னு உங்களுக்கு தெரியும், தெரிஞ்சா சொல்லுங்களேன்னு வழி கேட்டா அந்த ஊர் தெரியாத ஒட்டகம் வாயை திறந்து பேசவே மாட்டான். என்ன பேசினா வாயில இருந்து முத்தாடா கொட்டுற போது, சரிதான் போடா நானே வீட்டு அட்ரஸை கண்டுபிடிச்சிக்கிறேன் அப்படின்னு ஒரு வழியா டேவிட் வீட்டை கண்டுபிடிச்சு வீட்டு வாசலுக்கு போறா. டேவிட் கேரக்டர் ஹீரோயின் பேசும்போது சொன்னான்ல அப்படின்னு ஒரு வழியா டேவிட் வீட்டை கண்டுபிடிச்சு வீட்டு வாசலுக்கு போறா. டேவிட் கேரக்டர் ஹீரோயின் கிட்ட பேசும்போதே சொன்னான்ல, என் வீட்டுல 10 ஜன்னல் இருக்கும், கதவுல ஸ்டார் ஷேப்ல ஒரு ஜன்னல் இருக்கும்னு. சேம் டு சேம் எல்லாம் அப்படியே இருக்குங்க. ஆனா வீட்டுக்குள்ளதான் ஆள் யாரும் இல்ல, யாராவது இருக்காங்களான்னு தேடிக்கிட்டே ஹீரோயின் கார்டன் போறப்போ அங்க டேவிடோட அம்மா இருக்காங்க. எங்கங்க உங்க பையனு ஹீரோயின் கேக்குறப்பதான் அலற உர்ற ஒரு ட்விஸ்ட். என் பையனுக்கு மேலதாமா நீ நிக்கிறேன்னு அவங்க சொல்ல, ஹீரோயின் குனிஞ்சு பார்த்தா ஹீரோயின் எந்த டேவிட தேடி வந்தாலோ அந்த டேவிடோட சமாதியில தாங்க நிக்கிறா. அதுவும் அவன் 1980ஸ்லயே இறந்து போயிட்டான். ஏன் எதுக்கு எப்படின்னு ஹீரோயின் விசாரிக்க, டேவிட் சின்ன பையனா இருக்கும்போது இதெல்லாம் 1980ஸ்க்கு முன்னால நடந்த கதை. ஒரு ஹைட்டான இடத்துல இருந்து கீழே வந்ததுனால அவனுக்கு முடக்குவாதம் வந்துருச்சு. நடக்க முடியாது, எப்பவுமே வீல் சேர்லயே தான் இருப்பான். எப்படியாவது நம்ம உடம்பு சரியாயிடாதா, பழைய மாதிரி ஏஞ்சி நடக்க மாட்டோமா அப்படின்னு அவனுக்கு ஒரு ஆசை. சோ ரொம்ப நாளா என்ன சரி பண்ணிடுன்னு கடவுளையே கும்பிட்டு இருந்தவன் எந்த விதமான ரிசல்ட்டும் இல்லைன்னதும் சயின்ஸை நம்ப ஆரம்பிச்சிருக்கான். போதா குறைக்கு ஒரு டாக்டர் வேற வந்து, நான் உன்னை சரி பண்றேன்ப்பா, நீ டவுனுக்கு என் கூட வாயேன், மெடிக்கல் மூலியமா நான் உன்னை ரெடி பண்றேன் அப்படின்னு அவன்கிட்ட ஆசை வார்த்தையை காட்டினதுல இவனும் சயின்ஸை நம்பி மாசம் ஒரு தடவை இங்க இருந்து பஸ்ஸை பிடிச்சி அந்த டாக்டரை போய் பார்த்துட்டு வந்திருக்கான். அதுலயும் ரிசல்ட் எதுவும் இல்லதான். அப்படி ஒரு நாள் அவன் இங்க இருந்து கிளம்பி ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு ரிட்டர்ன் வந்துட்டு இருக்கப்போ பாவம் நடக்க முடியாத பையனை கூட பார்க்கலங்க. யாரோ சில பேர் அவனை கடத்தி ஒரு காட்டுக்குள்ள கொண்டு போய் அப்படிப்பட்ட பையனுக்கு என்னெல்லாம் பண்ணக்கூடாதோ அந்த டார்ச்சர் எல்லாம் அவனுக்கு கொடுத்து அவனை கொன்னே போட்டாங்க. சூனியக்காரங்க பண்ண சடங்குனாலதான் அந்த சாவு நடந்திருக்குன்னு அரசல் புரசலா ஒரு பேச்சு. ஆனா போலீஸ் அதை ஒத்துக்கல. இப்போ வரைக்கும் அந்த கேஸ் அன்சால்வ்டு. இதை டேவிடோட அம்மா ரொம்ப ஃபீலிங்ஸா சொல்லி முடிச்சதும் அப்ப நடந்த டேவிடோட கொலை சம்பந்தமா நியூஸ் பேப்பர் ஆர்டிகல் நிறைய வந்திருக்கு. அதுலயே டேவிடோட பேரு, ஊரு, அவன் என்ன ஸ்கூல்ல படிச்சான், எப்படி ஆக்சிடென்ட் ஆகி வீல் சேர்ல உட்கார்ந்தான்ற வரைக்கும் எல்லா தகவலும் இருக்கா. ஆடம்க்கு இது போதாதா, இந்த நியூஸ் பேப்பர் ஆர்டிகல்லாம் படிச்சாலே தன்னை டேவிடா காட்டிக்கிறதுக்கான எல்லா விஷயமும் அவனுக்கு கிடைச்சிருக்கும்ல. சோ இதை வச்சுதான் அவன் எனக்குள்ள டேவிட் இருக்கான்னு வேஷம் போட்டுட்டு இருக்கான். அந்த வேஷத்தை நாளைக்கு நான் கிழிக்கிறேன் பாருங்க அப்படின்னு நைட்டு அங்கிளை கூப்பிட்டு பேசின ஹீரோயின் அடுத்த நாளே டேவிடோட அம்மாவையும் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு வந்து இப்ப வெளியே இருக்கிறது ஆடம் கேரக்டர் அவனுக்கு முன்னால உட்கார வச்சு, இவங்களை உனக்கு தெரியுதாப்பா, இவங்களுக்கு டேவிட்னு ஒரு பையன் இருந்தான், பாவம் அவனை யாரோ கொன்னுட்டாங்க அப்படின்னு ஹீரோயின் விலாவரியா அவங்கிட்ட சொன்னதும், அச்சோ பாவம் உங்க பையன் செத்து போயிட்டானா, ரொம்ப சாரி, ஆனா எனக்கு உங்களை யாருன்னு தெரியலையே இப்படின்னு வழக்கம் போலதான் ஒரு ஆட்டிடியூடோட பேசுறான். அப்ப அங்கிள் வெளியே இருந்து போன் பண்ணி ஆடம் போன் எடுத்து நான் டேவிட்ட பேசணும்னதும் கிடுகிடு 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 கிடுகிடுன்னு ஆடுறான். இது ஹீரோயினுக்கு பழசு, ஆனா டேவிட் அம்மாவுக்கு புதுசு இல்ல, யாரா இவன் உருமாறும் ஓனா மாதிரி பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு பக்குன்னு ஆயிடுறாங்க. அதெல்லாம் சும்மா ஆவா செஞ்சீங்க, இருங்க இது என்ன பிரமாதம், இதுக்கு மேல வந்து ஒரு ஆக்டிங்க போடுவான் பாருங்க, அதைத்தான் நீங்க பாக்கணும் அப்படின்னு ஹீரோயின் கன்சைகளை காட்டுறதுக்குள்ளேயே ஆடமுக்குள்ள இருக்க டேவிட் வெளியே வந்துட்டான். ஆடம் டேவிடோட அம்மாவை தெரியவே தெரியாதுன்னால டேவிட் வெளியே வந்ததும் முன்னால இருக்க ஆயாவை பார்த்து அம்மான்னு கண்ணீர் மல்க பேச, நீ என் பையன் இல்லையப்பா, என் பையன் செத்து பல வருஷம் ஆகுது, நீ எப்படி என் பையனா இருப்ப அப்படின்னு இவங்க ஒத்துக்க மாட்டாங்க. அடுத்து டேவிட் பேசுற எல்லாம் ஹீரோயினுக்கும் டேவிட் அம்மாவுக்கும் செம்ம ட்விஸ்ட். டேவிடுக்கும் அவன்
அம்மாவுக்கு மட்டும் என்னென்ன விஷயம்லாம் தெரியுமோ அதை இந்த கேரக்டர் ஒன்னொன்னா சொல்லி அலப்பறைய கிளப்புறான். அப்பவுமே டேவிடோட அம்மா நம்மளதான் கடைசியாங்க, அம்மா நீ உன் பாக்கெட்ல ஒரு ஆணியை வச்சிருப்பல்ல, நீயும் நானும் சேர்ந்து அந்த ஆணியை ஒரு ஐலாண்ட்ல கண்டுபிடிச்சோம். அந்த ஆவி நம்ம கிட்ட இருந்தா டெவில் நம்மள நெருங்காதுன்னு சொல்லி எந்நேரமும் நீ அதை பாக்கெட்ல தானே வச்சிருப்ப அப்படின்னு டேவிட் சொல்லி டேவிடோட அம்மா பாக்கெட்டை தொட்டா சொன்ன மாதிரியே ஒரு ஆணி இருக்குங்க. ஆனா எப்படி இவனுக்கு எப்படி அதெல்லாம் தெரியும் அப்படின்னு இவனை பையனும் ஏத்துக்க முடியாம பையன் இல்லன்னு சொல்ல முடியாம டேவிட் அம்மா அழுதுகிட்டே அங்க இருந்து போயிடுறாங்க. ஆடமா இருந்தா வீல் சேரை விட்டு எஞ்சி நடந்திருப்பான். டேவிட் இல்ல, நடக்க முடியல, சேர்லயே உட்காந்துட்டான். இது முடிய ஹீரோயினோட கெஸ்ஸிங் எல்லாம் மிஸ்ஸிங் ஆகுதா? ஆடம் நியூஸ் பேப்பரை பார்த்து டேவிட பத்தி தெரிஞ்சுட்டு இருக்கானா? இவ்வளவு டீப்பான தகவல்லாம் எப்படி அவனுக்கு தெரியும்? வேற வழியே இல்ல. டேவிடோட கொலை எங்க நடந்துச்சோ அங்கேயே அவனை கூட்டிட்டு போவோம். அங்க இவன் ரியாக்ஷனை பார்த்தா உண்மை என்னன்னு தெரிஞ்சிடும்னு டேவிடோட கொலை நடந்த இடத்துக்கு இப்போ இருக்க டேவிட வீல் சேர்ல உட்கார வச்சு ஹீரோயின் கூட்டிட்டு போக ஆரம்பத்துல அவனுக்கு அந்த இடம் அடையாளம் தெரியலங்க. அதானே, நீ உண்மையான டேவிடா இருந்தா தானே தெரியும், நாடகம் ஆடுறவனுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு ஹீரோயின் கலாயா ஒரு பேச்ச போட்டதுதான். இருங்க இருங்க, இப்பதான் எனக்கு ஞாபகம் வருது. அன்னைக்கு என்னை கடத்தி கொண்டு வரும்போது நைட் டைம், அதான் இப்ப பகல் டைம்ல நீங்க கூட்டிட்டு வரப்போ எடுத்தது எனக்கு அடையாளம் தெரியல. அன்னைக்கு வேற பயங்கரமான பனி. இதோ இந்த இடத்துல ஒரு ஷெட் எல்லாம் கூட இருந்துச்சு. நான் பயந்து போய் வீல் சேர்ல உட்கார்ந்து இருந்த அந்த கும் இருட்டுக்குள்ள தூரத்துல இருந்து ஒரு கருப்பு உருவம் என்னை நோக்கி நடந்து வந்துச்சு அப்படின்னு டேவிட் அப்ப நடந்ததை சொல்லிக்கிட்டே இப்ப யாரோ இவனை நோக்கி வர மாதிரி பயப்படுறான். அதுக்கேத்த மாதிரி சில்லு சில்லுன்னு காத்து வேற அடிக்குது. ஆஹா, தெரியாம கூட்டின்னு வந்துட்டான் போலடா இவனை. இர்ரா இர்ரா டேவிட், பதறாதரா, போயிடலாண்டா இர்ரா அப்படின்னு ஹீரோயின் வீல் சேரை தள்ள பார்த்தா அது ஸ்ட்ரெக் ஆயிடுச்சு, நவுறவே மாட்டேங்குது. ஹீரோயின் வரும்போதே கூட ஒரு டிரைவரும் வந்திருப்பான். அவனை ஹீரோயின் கார்கிட்டயே நிக்கவும் சொல்லிருப்பா. சரி அவனுக்கு போனை போட்டு வர சொல்லுவோன்னு இங்க சிக்னல் கிடைக்கலன்னு கொஞ்சம் நவுந்து போய் சிக்னல் கிடைக்கிற இடத்துல ஹீரோயின் கால் பண்ணிட்டு இருக்கப்போ வீல் சேர்ல உட்காந்து இருந்தவன் சாமி ஆட ஆரம்பிச்சிடறான். வந்துட்டான்டா ஆடம், இனிமேல எந்த பிரச்சனையும் இல்லடா அப்படின்னு நம்ம நினைச்சு போன் பேசி முடிச்சுட்டு ஹீரோயின் திரும்புறா. காத்து போற அளவுக்கு மட்டுமே கேப் இருக்க மாதிரியான ஒரு டிஸ்டன்ஸ்ல ஆடம் கிட்ட வந்து ஹீரோயினை பயமுறுத்துறான். ஏண்டா ஆடம், இதுக்கு முன்னால நீ என்ன பார்த்ததே இல்லையா, எதுக்குடா இவ்வளவு கிட்ட வர அப்படின்னு ஹீரோயின் கேட்க, ஐயோ யோ 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 இந்த ட்விஸ்ட்ல உங்க முடியெல்லாம் எழுந்து நிக்கும் பாருங்க. ஹீரோயின் எதிரில் நிக்கிறவன் பேர ஆடம் முன்னதும் ஆடமா அது யாரு அப்படின்னு சம்பந்தமே இல்லாம இது வரைக்கும் வெளியவே வராத வேற ஏதோ ஒரு கேரக்டர் கேக்குற மாதிரி பேச்ச போட ஹீரோயின் என்ன மாதிரியான உசார்பத்திரி ரைடுன்றீங்க? அவளுக்கு பிரச்சனை புரியுது, எத்தனை பேரை பார்த்துருப்பா. சோ அவன் வழியிலேயே போய் தான் அதை சமாளிக்கணும்னு. நான் ஆடம்னு சொன்னல, ஆடம் ஆடம் எனக்கு ஆடம்னு ஒருத்தவனை தெரியும், அவன் பார்க்க உங்களை மாதிரியே இருப்பான், அதான் உங்களை ஆடம்னு நினைச்சுக்கிட்டேன் அப்படின்னு ஹீரோயின் சொல்றதுக்குள்ள டிரைவர் இங்க வந்துடுறான். சும்மா காத்து வாங்கலான்னு வந்துட்டு சொல்லிட்டு வந்தேன்ல, வந்த இடத்துல இவரை பார்த்தேன், இவரோட பேரு அப்படின்னு ஹீரோயின் இழுக்கும் போது எதிரில் நிக்கிறவனே தன்னோட பேரை வெஸ்லின்னு அறிமுகப்படுத்திக்க. வெஸ்லி, நல்ல பேரு நல்ல பேரு, வாங்க வெஸ்லி போமா, டைம் வேற ஆயிடுச்சுன்னு ஒரு வழியா மொரட்டுத்தனமா வெளியே வந்த கேரக்டர் கிட்ட கிரேட் எஸ்கேப் ஆன ஹீரோயின் ஸ்ட்ரெயிட்டா அப்பா கிட்ட போறா. பெத்த மகளுக்கே பித்தலாட்டம், பெருசுக்குள்ள என்ன ஒரு வில்லாட்டம், அவனுக்குள்ள மூணாவதா வெஸ்லின்ற ஒரு கேரக்டர் இருக்கான்னு உனக்கு தெரியும்ல, தெரிஞ்சும் நீ என்கிட்ட இருந்து சொல்லாம மறைச்சிருக்க, ஏன்பா இப்படி எல்லாம் பண்ற, உனக்கு நான் என்னதான் பாவம் பண்ண அப்படின்னு ஹீரோயின் கண்ணா அப்படின்னு கத்த. நான் என்னமா பண்ண முடியும், நீ சயின்ஸை ஏத்துக்கவே மாட்ற, உன்னை பொறுத்த வரைக்கும் மல்டிபிள் பர்சனாலிட்டி டிசார்டர்ன்றது இல்லாத ஒண்ணு, அதை நீ உண்மைன்னு ஒத்துக்கணும்னா நானா உன்கிட்ட எல்லாத்தையும் சொல்றதை விட நீயா ஒன்னொன்னியா புரிஞ்சுக்கிட்டா தானே தெரியும், அதான் எதையும் சொல்ல, இனிமேலாவது சயின்ஸை நம்பு, அறிவியல் தான் இங்க எல்லாம், அதையும் மீறி நீ சொல்றதான் கரெக்ட்ன்றியா, போய் ஆடம குணப்படுத்தி அதை ப்ரூவ் பண்ணி காட்டு அப்படின்னு அங்கிள் சவடால் விட. இதுக்கப்புறம் ட்ரீட்மெண்ட் ரூம்ல இருந்து வெஸ்லி கேரக்டர் கிட்ட அங்கிள் வெளியே உட்காந்து பார்த்துட்டு இருக்கும் போதே உள்ள ஹீரோயின் கேள்வியில கேட்க போறா. இவ கேட்கறதுக்கு முன்னால வெஸ்லி ஒரு கேள்வியை கேட்கறாங்க. நீங்க டாக்டர் பட்டம் வாங்கிருக்கீங்கல்ல, டாக்டர் ப்ரொஃபஷனை எதை வச்சு ரன் பண்றீங்க, சயின்ஸை நம்பியா இல்ல கடவுள் உதவியால மத்தவங்கள காப்பாத்துறோம்னு நினைச்சு பண்றீங்களா அப்படின்னு வெஸ்லி கேட்டதும், டாக்டர் ப்ரொஃபஷன்ல சயின்ஸ் காடு ரெண்டு ஒரு கண்ணு மாதிரி தானப்பா, என்னதான் கடவுள் இந்த பாதையில போன வழியை காட்டினாலும் அந்த வழியில போறதுக்கு ஒரு வண்டி வேணும், அந்த வண்டி தானே சயின்ஸ் இப்படின்னு ஹீரோயின் திறமையான ஒரு பதில சொன்னதும் இப்ப வெஸ்லின்ற ஒரு கேரக்டர் வந்திருக்கான்ல, டேவிட தேடி கண்டுபிடிச்ச மாதிரி வெஸ்லியையும் யாரு என்னன்னு ஹீரோயின் கண்டுபிடிச்சிட்டா. அவன் 1994லயே இறந்துட்டாங்க. அவன் இறந்ததா வெளியே வந்த நியூஸ் பேப்பர் ஆர்டிகலை இப்ப ஹீரோயின் அவங்கிட்டயே காட்டி இதை பார்த்தா உனக்கு ஏதாச்சும் ஞாபகம் வருதான்னு கேட்டதும் வெஸ்லியோட மண்டைக்குள்ள இவன் காருக்குள்ள போயிட்டு இருக்க மாதிரியும் காரோட பேக் சீட்ல இருந்த ஒரு கருப்பான உருவம் இவன் கழுத்தை போட்டு நெரிச்ச மாதிரியும் என்ன விட்டுரு விட்டுருன்னு இவன் கதர்ன மாதிரியும் விஷுவலா ஓட அதை பிரசன்ல சொல்லி சொல்லி பயப்பட ஆரம்பிச்சவன் சாமி ஆட்டம் ஆடி கீழே விழுந்ததும் உள்ளுக்குள்ள இருந்து டேவிட் கேரக்டர் வெளியே வரான். பிளஸ் வெளியே வந்த டேவிட் ஒரு மியூசிக்கை ஹம்மிங்கும் பண்றான். டேவிட் ஒரு மியூசிக்கை ஹம் பண்றான்ற பட்சத்தில் டேவிட்டோட அம்மாவுக்கும் அந்த மியூசிக்கை பத்தி தெரிஞ்சிருக்கும்ல, சோ
அவங்கள்ட்ட போன ஹீரோயின், இந்த மியூசிக்கை பத்தி உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டா, தெரியுமா, என் பையன் ஆக்சிடென்ட் ஆகி ஹாஸ்பிட்டல்ல இருக்கும்போது அவனா சொந்தமா இந்த டியூனை போட்டான். இது வெளியே வேற யாருக்கும் தெரியாது, அவனுக்கு மட்டும்தான் தெரியும். அவன் எப்பெல்லாம் பயப்படுறானோ, எப்பெல்லாம் சோகமா இருக்கானோ, அப்ப இந்த மியூசிக்கை ஹம் பண்ணிட்டு இருப்பான் அப்படின்னு அவங்க சொல்ல, நீங்க சொல்றத வச்சு பார்த்தா டேவிட்டை கொல்லும் போது அவன் பயந்துருப்பான், அப்பவும் அவன் அந்த மியூசிக்கை ஹம் பண்ணிருக்க வாய்ப்பு உண்டா இப்படின்னு ஹீரோயின் கேட்டு, இருக்கலாம்னு டேவிட்டோட அம்மா சொன்னதுதான். ரைட்டு, டேவிட் கொல்லப்படும் போது ஆடம்க்கு 6 வயசு. யாரு டேவிட்டை கொலை பண்ணாங்களோ அவங்க கூடவே ஆடம் இருந்திருக்கணும். அதனாலதான் டேவிட் ஹம் பண்ண மியூசிக்கை அப்ப காதுல வாங்கி இப்ப நம்மள நம்ப வைக்க அந்த மியூசிக்கை நம்ம கண்ணு முன்னால ஹம் பண்ணி காட்டுறான். இதுக்கு மேலேயும் ஆடமோட சில்லாக்கிட்டுமா வேலையை நடத்த விடக்கூடாது. அவன் எந்த வீட்டுல வாழ்ந்தானோ அங்கேயே போய் நமக்கு ஏதாச்சும் கிடைக்குதான்னு தேடுவோன்னு ஹீரோயின் ஆடமோட வீட்டை கண்டுபிடிச்சு அங்க போறா. டேவிட் எப்படி அவன் வீட்டு ஜன்னலை பத்தி ஹீரோயின் சொன்னானோ அதே மாதிரி ஆடம் கேரக்டரும் சொன்னான்ல, என் வீட்டுல 2 ஜன்னல் இருக்கும், அதுல கதவுல ஸ்கொயர் ஷேப்ல ஒரு ஜன்னல் இருக்கும்னு. சேம் மாடல்ல இந்த வீடு இருக்கு. இந்த வீட்டுக்குள்ளேயும் ஆள் யாரும் இல்ல, ஒரு நாய் மட்டும் தான் கொலைச்சிட்டு இருக்கு. முன் வழியா போக முடியலன்னதும் பின் வழியா ஹீரோயின் வீட்டுக்குள்ள போறாங்க. உள்ள யாராச்சும் இருக்கீங்களான்னு கேட்டுக்கிட்டே ஒரு ரூமையா ஹீரோயின் கடந்து போனா அங்க ஒரு அதிரி புதிரியான ட்விஸ்ட். இது நாள் வரைக்கும் ஹீரோயின் யார ஆடம்னு நினைச்சிட்டு இருக்காளோ அவன் உண்மையான ஆடமே இல்ல. உண்மையான ஆடம் அவன் வீட்டு பாத்ரூம்ல போனமா கிடக்குறான். அதுவும் இவன் செத்து பல நாள் ஆயிருக்கும் போல. பாடியை பார்த்து மிரண்டு போன ஹீரோயின் போலீஸ் எல்லாம் இங்க வர வைக்க, ஹீரோயின் தானே பாடியை பார்த்த விட்னஸ். அதோட இந்த ஆடமோட பேரை வச்சு நான் தான் உண்மையான ஆடம்னு ஒருத்தவன் பொய் சொல்லி சுத்திட்டு இருக்கான். அவனை கூட்டிட்டு வந்து கேள்வி கேட்கணுமா இல்லையா? சோ அந்த ஃபேக் ஆடமை கூட்டிட்டு வரதுக்கு இன்ஸ்பெக்டர் ஆளெல்லாம் அனுப்பிட்டாரு. அதை ஹீரோயின் சொல்றப்பதான் ஹீரோயினுக்கு ஞாபகம் வருது. போச்சுடா, நம்ம பொண்ணு வேற ஸ்கூல்ல இருந்து பிக்கப் பண்ண மறந்துட்டோமே, மணி வேற ஆயிடுச்சு. பொண்ணு தனியா இருப்பாளேன்னு அறக்க பறக்க ஹீரோயின் ஸ்கூலுக்கு ஓடி வந்தா ஸ்கூல் கிரவுண்ட்ல ஃபேக்கான ஆடம் ஹீரோயின் பொண்ணை நிறுத்தி வச்சு பேசிட்டு இருக்கான். அல்லாயிடுச்சு ஹீரோயினுக்கு. ஸ்பீடா கிட்ட போய் பொண்ணு அங்க இருந்து அனுப்பி விட்டு, யாரை கேட்டு நீங்களாம் வர, இன்னொரு தடவை என் ஃபேமிலியை டச் பண்ண நினைச்ச வேற மாதிரி ஆயிடும்னு மிரட்டுறப்போ மெர்சலான ட்விஸ்ட். ஏமா நீ தானம்மா ஸ்கூலுக்கு வா, என் பொண்ணை பாருலாம் என்கிட்ட சொன்ன, அதுக்கு தான் வந்தானே ஆடம் சொல்ல. நான் உன்னை கூப்பிட்டேனா? எப்ப கூப்பிட்டேன்? சும்மா கதை விடாதடா டேய் அப்படின்னு ஹீரோயின் மறுத்தா. கிட்டி என்ன சொல்றத சொல்லிட்டு இப்ப தெரியாத மாதிரியே நடிக்கிற, ஏன் கிட்டி இப்படி எல்லாம் அப்படின்னு ஹீரோயின் அங்கிள் அவங்களுக்கு நல்லா தெரிஞ்ச ஒரு டாக்டர் ஹீரோயினை எப்படி கிட்டின்னு செல்ல பேரை சொல்லி கூப்பிடுவாரோ அந்த மாதிரி இவன் கூப்பிடுறான். கூப்பிடுறதோட மட்டும் இல்ல, நான் தான் அந்த டாக்டர்னே சொல்றான். இது வேறையாடா அப்படின்னு அங்க சீனை கட் பண்ணா வீட்டுல ஹீரோயின் பொண்ணை குளிக்க வச்சுக்கிட்டு, செல்லம் நான் அவங்ககிட்ட எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன் தெரியாத ஆளுங்க வந்து கூப்பிட்டு பேசினா பேசக்கூடாதுன்னு. ஏமா அவங்ககிட்ட பேசினேன்னு கேக்குறா. இல்லம்மா தெரியாத ஆளா இருந்தா பேசிருக்க மாட்டேன், அவர் என் பேரை சொல்லி கரெக்டா கூப்பிட்டாரு அதாமா பேசினேன்னு பொண்ணு சொல்லவே. சரி அவங்ககிட்ட என்னெல்லாம் பேசினா, நீ அவங்ககிட்ட என்ன சொன்னு ஹீரோயின் கேட்டா. எனக்கு கடவுள் மேல நம்பிக்கை இருக்கான்னு அவர் கேட்டாரு, நான் இல்லன்னு சொன்னேன். ஒருவேளை கடவுள் இருந்திருந்தா 3 வருஷத்துக்கு முன்னால அப்பாவை யாரோ ஒருத்தவன் கொன்னால, அப்பா சாகாம கடவுள் காப்பாத்திருப்பாரு இல்ல, காப்பாத்தலன்னா அவர் இல்லன்னு தானே அர்த்தம், அதான் அப்படி சொன்னேன்னு பொண்ணு ஃபீலிங்ஸ போட. அச்சோ தங்கம் அப்படிலாம் சொல்லக்கூடாதுமா, கடவுள் இல்லாம அப்பா ஒன்னும் செத்து போல, கடவுளுக்கு அப்பாவை ரொம்ப பிடிச்சிருக்கு, அதான் இந்த உலகத்தை விட வேற ஒரு நல்ல உலகத்துல அவர் வச்சிருக்கலாம்னு அவர்கிட்ட கூப்பிட்டுக்கிட்டாரு. இனிமேல் இப்படி எல்லாம் சொல்லக்கூடாதுன்னு பேசுறப்போ குட்டி பொண்ணோட முதுகுல சின்னதா தழும்பு மாதிரி என்னமோ ஒண்ணு உருவாகுது. அப்ப ஹீரோயின் அதை பெருசா கண்டுகளை விட்டா. அடுத்து அப்பாவுக்கு கால் பண்ணி ஆடம் நமக்கு தெரிஞ்ச டாக்டரோட கேரக்டர்ல பேசினான்னதும் அப்பதான் அவர் ஒரு உண்மையை போட்டு உடைக்கிறாரு. நம்ம ஆல்ரெடி அதாவது கடைசியா அந்த டாக்டரை பார்க்கும்போதே முதுகெல்லாம் தழும்பு வந்து ஓவரா இருமி வாயில இருந்து கருப்பு கலர்ல வாந்தி எடுத்துட்டு இருந்தாருல்ல, அப்பவே செத்துட்டாரு போலங்க. டாக்டர் செத்த விஷயத்த அங்கிள் சொல்லி ஹீரோயின் ஜர்க்காக போன்ல பேசிட்டு இருந்த அங்கிளும் எப்படி இதுக்கு முன்னால போன்ல பேசின டாக்டர் ஹீரோயின்ட்ட இருமுனாரோ அதே மாதிரி இருமுறாரு. சரின்னு காலை கட் பண்ண அன்னைக்கு நைட்டு ஆடம் ஹாஸ்பிட்டல்ல இருக்கும்போது ரெக்கார்ட் பண்ணப்பட்ட ஃபுட்டேஜ் எல்லாம் ஹீரோயின் போட்டு பார்த்துட்டு இருக்கா. அதுல நம்மளே கூட ஒரு சீன்ல பார்த்தோம் இல்லைங்களா, நைட் ஆடம் தூங்கிட்டு இருக்கப்போ நட்ட நடு ராத்திரியில கருப்பு கலர்ல ஒரு ஷேடோ அவன் மேல பாஸ் ஆச்சு. அதை ஹீரோயின் பார்த்துட்டு, இது எந்த காப்பி ரைட்ஸ் வாங்காத காத்து கருப்புடா, இவ்வளவு பயங்கரமா இருக்குன்னு ஹீரோயினுக்கு தம்பின்னு ஒருத்தவ இருக்கான்ல அவங்கிட்ட இந்த விஷுவலை காட்டிட்டு, இது என்னன்னு கண்டுபிடிக்க எனக்கு டைம் இல்லடா தம்பி, அக்காவுக்காக ப்ளீஸ் உன்னால முடிஞ்சா இது என்னன்னு கண்டுபிடிச்சு சொல்ல அப்படின்னு அவங்கிட்ட பொறுப்பை கொடுத்துட்டு, இதுக்கப்புறம் ஆடம் விசாரிக்கிறதுக்கு இன்ஸ்பெக்டர் வந்திருக்காரு. ஹீரோயினும் கூடவே தான் இருக்கா. உண்மையான ஆடம் அவன் வீட்டுல செத்து போயிருந்தான்ல, அவன் முதுகுல சொரி சிரங்கோட சேர்ந்து ஒரு தழும்பு இருந்திருக்கும். தழும்பு இந்த ஃபேக்கான ஆடம்கிட்ட காட்டி, நீ யார் பேரை சொல்லி சுத்திட்டு இருக்கியோ அவன் பல நாளைக்கு முன்னால அவன் வீட்டுல செத்து போய் கிடக்குறான், நீ தானே அவனை கொன்ன, இந்த தழும்பை நீ தானே போட்ட, இந்த தழும்புக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு இன்ஸ்பெக்டர் அந்த தழும்போட போட்டோவை காட்டுறாரு. அதை பார்த்து ஆடமுக்கு அவுக்காச்சோ இல்லையோ ஹீரோயினுக்கு செம்ம அவுக்கு. ஏன்னா ஹீரோயின் டேவிட்டை தேடி அவன் ஊருக்கு போகும்போது
போது அங்க மக்கள் வாழாத வீட்டுல சில பல சிம்பிளை பார்த்தால அந்த சிம்பிளும் இதுவும் சேம் சிம்பிளுங்க. அதுல ஹீரோயின் யோசிக்க ஆரம்பிச்சிடறாளா. இந்த பக்கம் ஆடம் இவங்கிட்ட உண்மையான ஆடம் செத்துட்டான்னு சொன்னதும் இந்த உடம்புக்குள்ள இருந்து பேசிட்டு இருக்கவன் தான் உண்மையான ஆடமோ என்னவோ. இவன் எப்படி செத்தானோ அந்த பிளாஷ்பேக்கை இவனை யோசிச்சு பாக்குறான். ஏதோ ஒரு கருப்பு கலர் உருவம் இவனை வந்து கொன்ன மாதிரி இருந்தும் எனக்கு எதுவும் தெரியாது என்னை விட்டுருங்கன்னு கத்த ஆரம்பிச்சதும் நிலைமையை புரிஞ்சுக்கிட்ட ஹீரோயின் இன்ஸ்பெக்டர் தனியா கூட்டிட்டு போயிட்டு அவனை விடுங்க, உங்களுக்கு இந்த சிம்பிளை பத்தி தானே தெரியணும், நான் இந்த சிம்பிளை ஒரு இடத்துல பாத்துருக்கேன், நானே நேரா போய் அது என்ன ஏதுன்னு முழு டீட்டெயிலையும் எடுத்து உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறேன் அப்படின்னு டேவிடோட அம்மா கிட்ட போன ஹீரோயின் சிம்பிளுக்கான விளக்கத்தை கேட்டதும் நீ படிச்ச புக்லலாம் இல்லாத விஷயத்த இப்ப புதுசா பார்க்கும்போது உனக்கு ஆச்சரியமா இருக்குல்ல, அதுதாம்மா இந்த உலகம், நம்ப முடியாத விஷயங்களெல்லாம் நம்புறதுக்கு தயாராகிக்கோ. இங்க இருந்து மலைக்கு மேல போற ரோட்ல கடைசியா போய் நின்னு வையன், அங்க அகதிகள் மாதிரி சில பேர் வாழ்ந்துட்டு இருப்பாங்க, அவங்கள்ட்ட கிராணின்றவங்கள பார்க்கணும்னு கேளு, அந்த கிராணி உன்னோட கேள்விகள்லாம் பதில் சொல்லுவாங்க அப்படின்னு இவங்க சொல்லி ஹீரோயின் அந்த ஸ்பாட்டுக்கு போனா அங்க கண்ணு தெரியாத ரொம்ப வயசான ஒரு பாட்டி அதோட கொஞ்சம் ஆதரவாளர்களோட வாழ்ந்துட்டு இருக்கு. பாட்டிக்கு கண்ணு தெரியலன்னு சொன்னா யாருமே நம்ப மாட்டவங்க, நான் பொருளை வித்தெல்லாம் காட்டுதுன்றீங்க. பாட்டி தூரமா நின்னுகிட்டு ஒரு பொண்ணு ஹீரோயினுக்கு பக்கத்துல அனுப்பி அந்த பொண்ணு என்னெல்லாம் பாக்குதோ அது பாட்டி கண்ணுக்கு தெரியுது. பாட்டி தூரத்துல நின்னு ஹீரோயினோட கேள்விக்கு பதில் சொல்லுது. ஹீரோயின் பேப்பர்ல வரைஞ்சு ஒரு சிம்பிள் எடுத்துட்டு வந்தால அது கிராஸ் சிம்பிளா இருக்கும்னு ஹீரோயின் நினைச்சா. பட் அது தப்புமா, நீ நினைக்கிற மாதிரி அது கிராஸ் சிம்பிள் இல்ல, நான் சொன்னா நீ அதை நம்பவும் மாட்ட, எதுக்கு வேஸ்டா சொல்லிக்கிட்டு வந்த வழியை பார்த்து கிளம்புன்னு சொல்லிட்டு பாட்டி போயிடுது. இதே நேரம் ஹீரோயின் அவ தம்பிக்கிட்ட ஆடம் தூங்கிட்டு இருக்கப்போ அவன் மேல பாஸ் ஆன கருப்பான ஷேடோ என்னன்னு கண்டுபிடிக்க சொல்லி ஒரு வேலையை கொடுத்திருந்தால அவன் அதுக்கான ப்ராசஸ்ல இருக்கான். ரொம்ப நேரமா என்னென்ன ஆங்கிள்லயோ ட்ரை பண்ணி பார்த்தோம், அவனுக்கு எதுவுமே பிடிபடாம இருக்கா. அப்போ இவன் கூடவே இருந்த ஹீரோயினோட பொண்ணு ட்ரம்ஸ்ல பீட்டை போட்டுட்டு இருக்கா. நீங்க பாத்திருப்பீங்க அந்த பீட்டோட சவுண்ட் வேவ் சிஸ்டம்ல ரெக்கார்ட் ஆயிட்டு இருக்கு. இதை பார்த்ததும் தான் தம்பிக்கு ஒரு யோசனை, ஒருவேளை நம்ம பாக்குற இந்த கருப்பு ஷேடோவும் சவுண்ட் வேவா இருக்குமோ அப்படின்னு சிஸ்டம்ல அந்த கருப்பு ஷேடோவை வேவா கன்வெர்ட் பண்ணி இமேஜா இருந்ததை ஆடியோவா மாத்தி அந்த ஆடியோவை ஹெட்செட்ல போட்டு கேக்குறான். கேட்டதும் தம்பியோட கண்ணெல்லாம் விரியுது. என்னன்னு காட்டுறதுக்குள்ளேயே ஹீரோயின் போறாங்க. பாட்டி ஹீரோயினை கிளம்புன்னு சொல்லியும் ஹீரோயின் போற மாதிரி இல்ல. பாட்டிக்கே தெரியாம ஒரு இடத்துல பாட்டியை ஒளிஞ்சு நின்னு அது என்ன பண்ணுதுன்னு பாக்குறப்போ இந்த கிராமத்தை சேர்ந்த ஒரு வயசான ஆளு உடம்பு முடியாம இருக்காரு. அவரை படுக்க போட்டு அவர் வாயோட பாட்டியை அதோட வாயை வச்சு உறிஞ்சதும் ஒரு ஆளோட உடம்புக்குள்ள இருந்து ஆத்மாவை மட்டும் தனியா உறிஞ்சு எடுத்தா எப்படி இருக்கும், வயசானவர் அந்த கண்டிஷனுக்கு போயிடுறாரு. உறிஞ்சு எடுத்ததுல பாட்டி அதை ஒரு செம்புக்குள்ள ஊதி விட்டு தாத்தாவோட வயிற்ற கழிச்சு உள்ள இருந்து எதையோ எடுத்துட்டு திரும்ப வயிற்ற தச்சதுக்கு அப்புறம் எந்த செம்புக்குள்ள ஆத்மாவை விட்டுச்சோ திரும்ப அதே செம்புக்குள்ள இருந்து ஆத்மாவை உறிஞ்சு அதை வயசானவரோட வாய் மேல வாய வச்சு உள்ள அனுப்புது. வயசானவர் பழைய கண்டிஷனுக்கு வந்துட்டாரு. இதுல ஹைலைட்டான விஷயம் என்னன்னா நடக்கிற எல்லாத்தையும் ஹீரோயின் ஒளிஞ்சிருந்து பாக்குறது கண்ணு தெரியாத பாட்டிக்கே தெரியுது. சோ வேலை முடிஞ்சதுக்கு அப்புறம் என்னம்மா இப்போவாச்சும் என்ன நம்புறியா, நான் ஆத்மாவை பிடிச்சி ஒரு செம்புக்குள்ள விட்டேன்ல, ஆடமோட பேக் சைட்ல இருந்தா அதே சிம்பிள் இந்த செம்புக்கு மேலேயும் இருக்கு, இது பேர் தாமா ஷெல்டர் அப்படின்னு பாட்டி அரைக்குறையா என்னத்தையோ சொன்னதும் கேட்டுட்டு திரும்ப டவுனுக்கு வந்த ஹீரோயின் இவ போனுக்கு வந்திருக்க வாய்ஸ் ரெக்கார்ட் எல்லாம் கேக்குறா. அதுல இன்ஸ்பெக்டர் ஏமா ஆடமோ ரொம்ப நேரமா ஸ்டேஷன்ல வச்சிருக்க முடியலன்னதும் அவனை உன் அப்பா கிட்டே கொண்டு போய் விட்டோமா, அதை ஒரு சும்மா ஒரு இன்ஃபர்மேஷனுக்காக உங்ககிட்ட சொல்லிக்கிறேன் அப்படின்னு இன்ஸ்பெக்டர் சொல்லியிருக்காரு. ரெண்டாவது ஹீரோயினோட தம்பி அக்கா எங்கக்கா போன, உனக்கு எத்தனை வாட்டிக்கா போன் பண்றது, நீ என்கிட்ட உன்னை கண்டுபிடிக்க சொன்னல, கண்டுபிடிச்சிட்டேன், அது ஒரு வாய்ஸ் உனக்கு அனுப்பியிருக்கேன் பாரு கேளு அப்படின்னு அவன் வாய்ஸ் அனுப்பியிருக்கான். அதை ஹீரோயின் பிளே பண்ணா கிறிஸ்டியன் மூர் இனிமேல் நம்பிக்கை இல்லாதவங்களோட ஷெல்டர் டானி அப்படின்னு ஒரு வாய்ஸ் கேக்குது. சத்தியமா அதுக்கான அர்த்தம் புரியலையா. அதுக்கப்புறம் ஹீரோயின் தம்பியே போனை போட்டு அக்கா நான் அந்த வாய்ஸ்ல கேக்குற கிறிஸ்டியன் மூர் யாருன்னு சர்ச் பண்ணங்கா, அவர் 1889 வாழ்ந்த ஒரு பாதிரியார், 1920 செத்துட்டாரு, அது வரைக்கும் மட்டும்தான் இன்ஃபர்மேஷன் இருக்கு, வேணும்னா இந்த மில்லியன் ஜங்ஷன்ற ஒரு இடம் இருக்கு, அங்க இருக்க ஒரு ஓல்டு மேன் கிட்ட இந்த கிறிஸ்டியன் மூரை பத்தின தகவல்லாம் இருக்கிறதா இன்டர்நெட்ல போட்டிருக்கு, நீ அங்க போய் பாரு அப்படின்னு தம்பி சொன்னதும் ஹீரோயின் அங்க போயிட்டு இருக்கா. அதுக்குள்ள தம்பி கூட ஹீரோயினோட பொண்ணு இருக்கால, அவளுக்கு இரும்பல் வந்துகிட்டே இருக்கு, முதுகு வேற அரிச்சுக்கிட்டே இருக்குங்க, தொட்டு பார்த்தா முதுகுல குழ குழன்னு என்னமோ இருக்க. இத பொண்ணு தம்பி கிட்ட சொல்லிட்டு இருக்கும் போது இந்த பக்கம் ஹீரோயின் மில்லியன் ஜங்ஷன்ல ஒரு இடத்துல வாழ்ந்துட்டு இருக்க ஒரு ஓல்டு மேன் கிட்ட வரா. கரெக்டான ஆள் கிட்ட தாமா வந்திருக்க, அது நடக்கிறப்பலாம் நான் சின்ன பையன், அந்த டைம்ல என் அப்பா எதை கண்ணால பார்த்தாலும் அதை கேமரால ரெக்கார்ட் பண்ணுவாரு, அப்படி ரெக்கார்ட் பண்ணப்பட்ட வீடியோவும் என்கிட்ட இருக்கு, நீ கேக்குற கிறிஸ்டியன் மூருன்றவர் ஒரு பாதிரியார், கடவுள் மேல விசுவாசமானவர், சேம் டைம் தான் அந்த ஊர்ல ஒரு கொடிய நோய் வந்துச்சு, இவரு கடவுளை ஆதரிக்கிறவர் இல்லையா, சோ மக்கள் எல்லார்கிட்டையும் நீங்க மாத்திரை எடுக்கிறதுக்கு பதில் கடவுளை நம்புங்க, அவர் மேல வைக்கிற நம்பிக்கை தான் உங்களை காப்பாத்தும் அப்படின்னு தெரு தெருவா பிரச்சாரம் பண்ணி நிறைய ஃபாலோவர்ஸ் சேர்த்தாரு. மக்களும் அவரை நம்ப ஆரம்பிச்சாங்க.
விதி யார விட்டுச்சு? ஊர் முழுக்க தாக்கின கொடிய நோய். அவருக்கு 2 பொண்ணு இருந்தாங்க. அவங்களையும் தாக்க ஊருக்கே உபதேசம். ஆனா இந்த ஆள் வீட்டுக்குள்ள ஒண்ணுன்னதும் அந்த உபதேசம் வெறும் வேஷமாயிடுச்சு. நல்லா இத்தாலி நாட்டு இளிச்சவாய மாதிரி இருந்துகிட்டு மனசுக்குள்ள திறமையான ஆளு நினப்பு. மக்களுக்கு உடம்பு சரியில்லாதப்போ மாத்திரெல்லாம் எடுக்காதீங்க, கடவுளை நம்புங்கன்னு சொல்லிட்டு இருந்தான்ல, இவன் பொண்ணை காப்பாத்தணும்னு யாருக்கும் தெரியாம ரகசியமா மாத்திரை கொடுத்துருக்கான். இது ஊர் மக்களுக்கு தெரிஞ்சு கடுப்பாயிட்டாங்க. கடவுள் மேல நம்பிக்கை இல்லாம இப்படி எல்லாமா பண்ற அப்படின்னு கோவத்துல பாதிரியாரோட 2 பொண்ணுங்களை ஊர் மக்களையே கொண்டுட்டு நம்ம இப்ப பிரசன்ட்ல ஒரு வயசான கிராணியை பார்த்தோம்ல, அந்த பாட்டி கிட்ட கிறிஸ்டியன் முறை எடுத்துட்டு போயிருக்காங்க. அவங்களும் சில பல சடங்கெல்லாம் பண்ணி பாதிரியாரோட உடம்புக்குள்ள இருந்து வாய் வழியா ஆத்மாவை உறிஞ்சி எடுத்து அதை காத்துல ஊதி விட்டவங்க பாதிரியாரோட முதுகுல ஒரு விதமான சிம்பிளை வரைஞ்சதுக்கு அப்புறம் அவன் காதுல கிறிஸ்டியன் மோர், இனிமேல் நீ நம்பிக்கை இல்லாதவங்களோட ஷெல்டர்டா அப்படின்னு சொன்ன வார்த்தையை தான் பிரசன்ட்ல ஹீரோயின் கேட்டிருக்கா. இன்னமுமே நமக்கு என்ன நடக்குதுன்னு முழுசா புரியல. பட் ஒன்னு கன்ஃபார்ம், அப்ப ஏற்பட்ட ஏதோ ஒரு விஷயம் தான் இப்ப பிரசன்ட்ல ஆளுங்களெல்லாம் கொண்டுட்டு இருக்கு. அதுவும் ஃபேக் ஆடமோட உடம்பு மூலியமா. இத புரிஞ்சுக்கிட்ட ஹீரோயின், எந்த குருவாயிரப்பா, இன்ஸ்பெக்டர் வேற ஃபேக்கான ஆடம அப்பா கிட்ட விட்டதா சொன்னாரே, அப்பாவுக்கு எதுவும் ஆயிட போகுதுன்னு அவரு கால் பண்ண அங்கிளோட முதுகெல்லாம் செம்மையான காயம், இரும்பிக்கிட்டே இருக்காரு. அப்பா, இந்த ஆடம் உன் கூடவா இருக்கான்? அவன் உண்மையான ஆடமே இல்லப்பா, ஃபேக்கானவன். உண்மையான ஆடம் அவன் வீட்டுல செத்து போய் கிடந்தான். அவன் பாடியை தான் நான் கண்டுபிடிச்சேன். சோ உன் கூட இருக்கவன் யாருன்னு தெரியல, நீ உடனே அங்க இருந்து கிளம்பு அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கப்பதாங்க படத்துல ஒரு மரண ட்விஸ்ட். இங்க ஓல்டு மேனும் ஹீரோயினும் இருக்க இடத்துல 1920 எடுத்த வீடியோ ஃபுட்டேஜ் எல்லாம் ஓல்டு மேன் ஓட்டி காட்டிட்டு இருக்காருல்ல, இது வரைக்குமே கிறிஸ்டியன் மூரோட முகத்தை காட்டாமலே இருந்தாங்க இல்லையா? இப்ப அந்த ஆளோட முகத்தை காட்டினா அவன் தாங்க பிரசன்ட்ல இருக்க ஃபேக்கான ஆடம். இப்ப புரியுதா உங்களுக்கு மேட்ரு? புரியலனாலும் நான் விளக்கமா சொல்றேன் கேளுங்க. 1920 பாதிரியாரா வாழ்ந்த கிறிஸ்டியன் மோர் கடவுள் மேல நம்பிக்கை இழந்துட்டான்னதும் அதுல கடுப்பான பாட்டி எல்லார்கிட்டையும் கடவுள் கடவுள்னு சொல்லி ஏமாத்திட்டு நீ மட்டும் குறுக்கொழிவா தேடுற, கடவுள் மேல நம்பிக்கை இல்லாத நீ இனிமேல் யாரெல்லாம் கடவுள் மேல நம்பிக்கை இல்லாம இருக்காங்களோ அவங்க ஆத்மாவோட ஷெல்டரா இருப்படா. ஷெல்டர்ன்றது அடைக்கல மாதிரியான ஒரு இடம் தானே அப்படின்னு அவனுக்கு ஒரு சாபத்தை கொடுத்துருக்காங்க. அது மரண தண்டனை இல்ல, கம்ப்ளீட்டா சாபம். கடைசி வரைக்கும் நீ நடமாடும் நரக மாதிரியே இதே உடம்போட சுத்திட்டு இருப்ப. ஒன்ன மாதிரி கடவுள் மேல யாரெல்லாம் நம்பிக்கை இல்லாம இருக்காங்களோ அவங்க ஆத்மாவை உறிஞ்சி எடுத்து அதை இந்த உடம்புக்குள்ளேயே வச்சிருப்பான்ற சாபம். சோ அதே உடம்போட இப்போ வரைக்கும் வாழ்ந்துட்டு இருக்க ஃபேக்கான ஆடம் கடவுள் மேல நம்பிக்கை இல்லாதவங்க எல்லாரோட முதுகலையும் அப்போ கிராணி போட்டா அதே சிம்பிளை போட்டு கிராணி காத்துல பறக்க விட்டாங்கல்ல, கிறிஸ்டியன் மூரோட ஆத்மா திரும்ப அதை உடம்புக்குள்ள போயிடக்கூடாதுன்னு வாய்க்குள்ள கருப்பு கலர் மண்ணை அள்ளி பூசிருப்பாங்க. இதே மாதிரியான மண்ணு தான் ஃபேக் ஆடமால யாரெல்லாம் சாகுறாங்களோ அவங்க வாயில இருந்தும் வரும். ஆக பாதிரியார் யார் யார் ஆத்மாவெல்லாம் உறிஞ்சு எடுக்கிறானோ அவங்க ஆத்மாவை தான் ஒரு கேரக்டர் மாதிரி நம்ம கிட்டயும் ஹீரோயின்டையும் காட்டியிருக்கான். அதெல்லாம் வெளி வேஷம். உள்ளுக்குள்ள இருக்க ஆத்மாவெல்லாம் கண்ட்ரோல் பண்றதே மெயினான ஆளான பாதிரியார் தான். அவன் நினைச்சா எப்போ எந்த ஆத்மா வேணும்னாலும் வெளியே கொண்டு வர முடியும். பட் அவங்கிட்ட போன் மூலியமா இந்த கேரக்டர் கிட்ட நான் பேசணும், அவங்களை வெளியே அனுப்புன்னு சொல்றப்பதான் கேரக்டரை வெளியே கொண்டு வரான்னா அப்பதானே இவன் ஒரு நடமாடும் நரகம்னு யாரும் சந்தேகப்பட மாட்டாங்க. இவனுக்கு மல்டிபிள் பர்சனாலிட்டி டிசார்டர் இருக்குன்னு மெடிக்கல் டேர்ம்ல பார்க்க ஆரம்பிச்சிருவாங்கல்ல. அந்த கேப்ல இவன் என்னெல்லாம் சாதிக்கணும்னு நினைக்கிறானோ அதை சாதிச்சுப்பான். இதுலயும் ஹாஸ்பிட்டல்ல வந்து சேர்ந்ததுக்கு முக்கியமான காரணம், ஹாஸ்பிட்டல்ல தான் நிறைய பேர் உயிருக்கு போராடிட்டு இருப்பாங்க. கடவுள் மேல நம்பிக்கை வச்சு வச்சு தோத்து போனதுக்கு அப்புறம் கடவுளை வெறுக்க ஆரம்பிச்சிருவாங்கல்ல. சோ இவனுக்கு டார்கெட்டை பிடிக்கிறது ஈஸியா இருக்கும். எல்லாத்தையும் பிளான் பண்ணி தெளிவா பண்ணிருக்கான். இப்ப கூட படத்தோட ஆரம்பத்துல இருந்தே அங்கிள் கடவுள் மேல நம்பிக்கை இல்லாம சயின்ஸ் மேலதான் அதிகமா நம்பிக்கை வச்சிருப்பாரு. எல்லார மாதிரியும் அவருக்கும் குறி வச்சு முதுகுல சிம்பிளை போட்டு விட்டு இப்ப அங்கிள் கிட்ட வந்த பாதிரியார் அங்கிளோட வாய் மேல வாய் வச்சு உள்ள இருக்க ஆத்மாவை உறிஞ்சி எடுத்துறான். இப்ப வரைக்கும் ஹீரோயின் போன்ல லைன்ல தானே இருக்கா. அப்பாவுக்கு ஏதோ ஒரு பிரச்சனைன்னதும் கீழே இருக்க ஆளை மேல போய் பார்க்க சொல்ல அவ்வளவுதான் அங்கிள் ஆளு அவுட்டு. இந்த விஷயத்த தம்பி கிட்ட சொல்லிடலாம்னு ஹீரோயின் அங்க கால் பண்றப்பதான் ஹீரோயின் பொண்ணுக்கு உடம்பு சரியில்லைன்னு தம்பியும் ஹீரோயின் பொண்ணும் ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்ப போறாங்க. என்னாச்சு அவளுக்கு அப்படின்ற சிம்டம்ஸ் எல்லாம் கேட்டு ஹீரோயின் கேட்ச் பண்ணிட்டா. சூப்பரு, நம்ம பொண்ணு தானே நம்ம கிட்ட கடவுள் நம்பிக்கை இல்லாத மாதிரி பேசிட்டு இருந்தா, அத பாதிரியார் கிட்ட நமக்கு தெரிஞ்ச டாக்டரோட கேரக்டர் எல்லாம் இருக்கும் போதே பொண்ணு அவங்கிட்ட வேற சொல்லிட்டா. அப்ப அவன் அடுத்த குறி நம்ம பொண்ணா? எங்க அவளை ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் பழக்க வைக்கிறது? இந்த சூனியக்கார பாட்டி தான் நம்ம பொண்ணை காப்பாத்துறதுக்கு ஒரே ஆளுன்னு நான் சொல்ற இடத்துக்கு பொண்ணை குறிட்டு வாடான்னு ஹீரோயின் தம்பி கிட்ட சொன்னா, அக்கா என்ன விளையாடுறியா? பொண்ணோட உயிரை ஒரு சூனியக்கார கிட்ட அடகு வைக்க போறேன்ற? அதெல்லாம் முடியாது, நான் ஹாஸ்பிட்டலுக்கு தான் போவேன், போன வையின்னு தம்பியும் ஹீரோயின் பொண்ணும் வெளியே வராங்க. அப்ப அங்கிளோட கார்லயே அங்க வந்து இறங்கின பாதிரியார் கடைசியா அவன் அங்கிளோட ஆத்மாவை தானே உறிஞ்சு எடுத்தான். சோ அங்கிளோட கேரக்டர்லயே பேச்ச போடுறான். பயந்து போன தம்பியும் ஹீரோயின் பொண்ணும் வீட்டுக்குள்ள ஓடி
போய் பாத்ரூமோட கதவு மூடி உள்ள ஒளிஞ்சுக்கிறாங்க. விட மாட்டுறாங்க பாதிரியார். தம்பி பாத்ரூம் டோர் கிட்ட நிக்கும் போது டோரை முரட்டுத்தனமா வச்சுட்டு உள்ள வரான். வாங்கின அடியில தம்பி அங்கேயே மயக்கமாயிட்டான். ஹீரோயின் பொண்ணு மட்டும் போன்ல ஹீரோயின் கெஞ்சிட்டு இருக்கும் போது அவனை எப்படி ஆஃப் பண்ணுன்னு எனக்கு தெரியும், நீ போனை லவுட் ஸ்பீக்கர்ல மட்டும் போட அப்படின்னு போனை லவுட் ஸ்பீக்கர்ல போட வச்சு, நீ யாரா இருந்தாலும் பரவாயில்ல, நான் இப்ப டேவிட் கிட்ட பேசணும், டேவிட்ட வெளியே கூப்பிடுன்னு சொன்னதும் டேவிடால நடக்க முடியாது. அவன் வெளியே வந்தா பாதிரியார் படுத்த படுகை ஆயிடுவான். பொண்ணும் தம்பியும் தப்பிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும்ல. அழகா ஸ்கெட்சை போட்டு ஹீரோயின் காயினை மூவ் பண்ணதும் பாதிரியார் உடம்புக்குள்ள இருந்து டேவிட் வெளியே வரான். நான் ஆல்ரெடி சொன்னல, உள்ளுக்குள்ள இருக்க ஆத்மாவை கண்ட்ரோல் பண்றதே பாதிரியார் தான். இப்ப நினைச்சிருந்தா அந்த ஆத்மாவை வெளியே விடாம இங்கேயே ஹீரோயின் பண்ண கொண்டு இருக்க முடியும். அப்படி கொன்னுட்டா இவனுக்கான வேட்டை முழுசா கிடைக்காது இல்ல. ஒரு ஆளை எக்ஸ்ட்ரீம் லெவல கொண்டு போய் அப்ப அவங்க நம்பிக்கையை உடைச்சாதான் அவங்க கடவுளை வெறுப்பாங்க, நமக்கும் பழப்பு ஓடும்னு. இப்ப ஹீரோயினோட நம்பிக்கையை இழக்க வைக்கணும்னா விட்டு தான் பிடிக்கணும்னு வேணும்னே பாதிரியார் சீனை போடுறான். அதுக்குள்ள மயக்கத்துல இருந்த தம்பி கண்ணை முழிச்சிட்டான். கிடைச்சதுரா ஒரு சாக்குன்னு பொண்ணை கூட்டிக்கிட்டு கார் எடுத்துக்கிட்டு ஹீரோயின் எங்க இருக்காலோ அங்க போய் அவளையும் பிக்கப் பண்ணி 3 பேரும் கிராணியோட இடத்துக்கு வராங்க. தம்பி பாத்ரூம் டோர் கிட்ட நிக்கிறப்போ பாதிரியார் முரட்டுத்தனமா கதவை உடைச்சான்ல, அப்போ ஒரு பீஸா வயித்துல குத்திக்கிட்டு கிட்டத்தட்ட தம்பி சாவ கிடக்குறான். அவனை கார்லயே இருக்க சொல்லிட்டு ஹீரோயினும் பொண்ணு மட்டும் பாட்டிக்கிட்ட போறாங்க. எப்படின்னே தெரியலங்க, பின்னாலே ஃபாலோ பண்ணிட்டு பாதிரியாரும் இங்க வந்துடுறான். தாய்க்கு அப்புறம் தாய் மாமா வரவும் தான் சொல்லுவாங்கல்ல, அப்படிப்பட்ட தாய் மாமனான தம்பி சின்ன பொண்ணை காப்பாத்த என்னெல்லாம் பண்ணுவான். கொஞ்சம் கூட பயப்படாம பாதிரியாருக்கு முன்னால தடி ஒன்னு எடுத்துக்கிட்டு தைரியமா நிக்க, இந்த பக்கம் சூனியக்கார பாட்டிக்கிட்ட போன ஹீரோயின், பாட்டி பாட்டி அந்த வெத்து வெட்டு வெட்டுக்கிளி அடுத்து என் பொண்ணை தான் கொல்ல வந்துட்டு இருக்கான் பாட்டி, பாரு என் பொண்ணு முதுகுல சிம்பிள்லாம் போட்டான், நீ தான் பாட்டி எப்படியாச்சும் அவன்கிட்ட இருந்து என் பொண்ணை காப்பாத்தணும் அப்படின்னு ஹீரோயின் கெஞ்சரா கதறா. பட் பாட்டியோ, ரொம்ப சாரிமா, அவன் இந்த சிம்பிளை போட்டுட்டாலே அவங்கள கொல்லாம விட மாட்டான், கடவுள் மேல நம்பிக்கை இல்லாதவங்களை கொல்லணும்னு சாபம் கொடுத்தவளே நான் தான், உன் பொண்ணுக்கு கடவுள் மேல நம்பிக்கை இல்லாம இருந்திருக்கும், அவன் பிடிக்க வந்துட்டான், இதுல என்னால எதுவும் பண்ண முடியாதுமா, அவன் ஒன்ஸ் இந்த சிம்பிளை போட்டாலே இவங்க எங்க போனாலும் அவனுக்கு அது சிக்னலா போயிடும், கண்டிப்பா வருவான், உன் பொண்ணை கொன்னே தீருவான், உன் பொண்ணை யாரு கடவுளை நம்பாம இருக்க சொன்னது, அனுபவின்னு பாட்டி கையை விட்டுருச்சு. பின்னாலேயே பாதிரியாரும் வந்துட்டான். பயந்து போய் ஹீரோயின் உன்னோட வெளியே ஓடி வந்தா அங்க தம்பிகாரன் பணமா கிடக்குறான். பாதிரியார் அவன் கதையை முடிச்சிட்டானா, தப்பிக்கிறதுக்கு ஹீரோயின் பொண்ணோட காட்டுக்குள்ள ஓடிடுறாங்க. என்ன ஓடி என்ன புண்ணியம். கடைசியா ஹீரோயினை கண்டுபிடிச்ச பாதிரியார் ஹீரோயினை அல்லேக்கா தூக்கி போட்டு சின்ன பொண்ணோட உடம்புக்குள்ள இருக்க ஆத்மாவை உறிஞ்சி எடுத்துடுறான். பொண்ணு அங்கேயே செத்துட்டா. ஆனா பொண்ணோட ஆத்மா பாதிரியார் உடம்புக்குள்ள போனதும் அவன் பொண்ணு கேரக்டர்ல பெர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிப்பான்ல. சோ ஹீரோயினை அம்மானு ஆசையா கூப்பிட்டுக்கிட்டே கிட்ட வரான். நல்லா மைக்ரேட் ஆன மொலக்குரங்கு மாதிரி இருந்துகிட்டு, என் பொண்ணை கொன்னுட்டு என்கிட்டயே வா 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 கிட்ட வா அப்படின்னு பொண்ணை கேர் பண்ற மாதிரியே பாதிரியார மடியில போட்டு குட் நைட் சாங் ஒன்னு பாடினவ பாட்டை பாடிக்கிட்டே கழுத்தை புடிச்சு நெரிச்சு அங்க ஒரு ஷார்ப்பான கம்பி இருக்கு, அதுல பாதிரியாரோட கழுத்தை சொருவி விட்டுறாங்க. சோப்பா செத்தாண்டா செங்கல் சைக்கோன்னு அவனை விட்டு உயிர் பிரிஞ்ச பொண்ணோட பாடியை தூக்கி பொண்ணு போயிட்டாலேன்னு ஹீரோயின் ஃபீல் பண்ணிட்டு இருக்கும் போது கடவுள் கண்ணை திறந்துட்டாரு. பாதிரியார் செத்ததுனாலயோ என்னவோங்க, செத்து போன ஹீரோயினோட பொண்ணு உயிர் பொழைச்சிட்டா. கண்ணை திறந்து ஹீரோயினை ஆசையா பார்க்க ஆஹா அற்புதம்னு ஹீரோயின் சந்தோஷப்பட, படம் முடிகிறப்ப கூட ட்விஸ்டோ ட்விஸ்ட். கண்ணை முடிச்சது ஹீரோயினோட பொண்ணா இருக்குன்னு பார்த்தா இல்ல, டேவிடோட ஆத்மா அவன் பயப்படுறப்பலாம் ஒரு விதமான சாங்க ஹம் பண்ணுவான்ல, சேம் சாங்க கண்ணை முழிச்ச பொண்ணு ஹம் பண்றா. மொத்தத்துல சாபம் வாங்கின பாதிரியார் ஒரு விடாத கருப்பு. அவனை அழிக்கணும்ன்றது நடக்காத காரியம். அவன் இருக்க ஒரு உடம்பு அழிச்சிட்டாலும் அடுத்து கடவுள் நம்பிக்கை இல்லாத யார் உடம்புக்குள்ள வேணும்னாலும் அந்த ஆத்மா போந்து அது வேலையை காட்டிக்கிட்டே தான் இருக்குன்ற எண்டிங்கோட படத்தோட கதை முடியுது. இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புறேன். அடுத்த ஒரு நல்ல படத்துல வந்து நான் உங்களை மீட் பண்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க. எப்படி பண்ணிருக்கேன்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லிடுங்க. தேங்க்யூ, டடா பாய்.